இயக்குனரும் நடிகருமான சுந்தர் சி புதிய நீதி கட்சியின் சார்பில் முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கிறது பார்க்கிறோம். கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் தாவேக வேட்பாளர் செங்கோட்டையன் முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கிறது பார்க்கிறோம். அதிமுகவில் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக தாவேகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தான் போட்டியிட்ட கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து தாவேகவுக்கான நம்பர் அப்படிங்கிறது 21 ரைஸ் ஆயிருக்கு. திரு சாமிநாதன் 27-21 அப்படிங்கிற அளவுல இருக்கு. அவினாசி தொகுதியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அவினாசி தொகுதியை பொறுத்தவரைக்கும் அங்கு பாஜக சார்பில் மத்திய இணையமைச்சர் எல் முருகனும், திமுக சார்பில் கோகிலா மணியும், அதே போன்று தாவேக சார்பில் கமலியும், நாம் தமிழர் கட்சி சார்பில் மேனகாவும் களம் காணக்கூடிய நிலையில அங்கு தற்போது நம்ம பார்க்கக்கூடிய முடிவுகள் என்பது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார், ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றை நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் தற்போது 107 இடங்களுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய நிலையில அந்த நம்பர் தொடர்ந்து மாறுது. 57, 27, 23 57 இடங்கள்ல திமுக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது. 27 தொகுதிகளில் அதிமுக கூட்டணியும், 23 தொகுதிகளில் தாவேக முன்னிலை அப்படிங்கிற ஒரு நம்பரை நம்ம பார்க்கிறோம். 107 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்களின் அடிப்படையில் இந்த நம்பர்ஸ் நீங்க சொன்ன மாதிரியான ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட் அப்படிங்கிற அடிப்படையில் இது இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சேலம் மேற்கு தொகுதியில் தாவேக வேட்பாளர் லட்சுமணன் தற்போது முதல் சுற்று வாக்குகளின் அடிப்படையில் முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கிற ஒன்றையும் நம்ம பார்க்கிறோம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் சேலத்தில் இருக்கக்கூடிய மொத்தம் இருக்கக்கூடிய 11 தொகுதிகளில் 10 தொகுதிகள் அதிமுக ஜெயிச்ச தொகுதி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளருடைய மாவட்டம், அங்கேயே தாவேகா முன்னிலை வருது அப்படின்னா கிட்டத்தட்ட அதிமுக தாவேகா இன்று 2ஆம் இடத்துக்கு தான் போட்டியோ என்கிற நோக்கி நகரலாமோ அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் அதில் தெரியுது. ஏன்னா திமுக தொடர்ந்து 50+ இருக்காங்க, அந்த தபால் வாக்காளாக இருந்தாலும் கூட 56 என்கிற இடத்துல இருக்காங்க. பட் எதிர்கட்சிகளுடைய வாக்குகள் சிதறி இருக்கு. அது இந்த தேர்தல் களம் நமக்கு இப்பொழுதே தபால் வாக்குகளாக இருந்தாலும் கூட தெளிவாக தெரியுது. ஏன்னா அதிமுகவும் தாவேகாவும் ரொம்ப நெருக்கத்தில் வர்றாங்க. தாவேகாவோட ஒருபடி மேலே அதிமுக இல்லைங்கிறது தான் இந்த களம் நமக்கு இப்போதைய நிகழ்நேரம் காட்டுது. இது தபால் வாக்குகளாக இருந்தாலும் கூட அடுத்தடுத்து இப்போ மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களுடைய முடிவுகளும் வரத்துறங்குது. இவங்க காரக்கூடிய ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா கூட தாவேகா வேட்பாளர் பிரபு அங்க முன்னிலையில் இருக்கார். தேர்போகி பாண்டி போன முறை அமமுக வேட்பாளர் தனியாக நின்ன போதே 45,000க்கு மேல எடுத்த தொகுதி. அப்ப மக்கள் ஏதோ ஒரு வகையில் புதிய முகமாக வந்திருக்கக்கூடிய விஜயை பெருவாரியாக ஆதரிச்சிருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த தேர்தல் அப்படிங்கிறத தான் பார்க்குறேன். எஸ், நம்ம அந்த சேலம் மேற்கு பார்க்கும்போது அங்க தாவேகா வேட்பாளர் லட்சுமணன் முன்னிலை வகித்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். காரைக்குடியில் தற்போது தாவேகா வேட்பாளர் பிரபு, டாக்டர் டி கே பிரபு அங்க முன்னிலை வகிக்கிறார் அப்படின்றது பார்க்கிறோம். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அங்கு நேரடியாக களம் கண்டார். அங்க என்டிஏல கூட்டணி சார்பில் போட்டியிட்டது அங்கு அமமுகவினுடைய தேர்போகி பாண்டி, அதே போன்று திமுக கூட்டணியில காங்கிரஸ் சார்பில் மாங்குடி காரைக்குடியினுடைய சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக இருந்தார். ஆனா தற்போது 3 முக்கிய கட்சியினுடைய வேட்பாளர்களையும் பின்னுக்கு தள்ளி தாவேகவினுடைய டாக்டர் டி கே பிரபு அங்கு முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பரையும் நம்ம பார்க்கிறோம். திருச்சி மேற்கு தொகுதியினுடைய அந்த பிரேக்கப் பார்க்கலாம். இங்க தற்போது திமுக சார்பில் போட்டியிட்ட அமைச்சர் திரு KN நேரு அங்கு பின்னடைவை சந்திக்கிறார் அப்படிங்கிற ஒன்றை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் தொடர்ச்சியாக முன்னணி நிலவரங்கள் வாக்கு அடிப்படையில் முதல் சுற்று 2வது சுற்று அடிப்படையிலும் தற்போது நமக்கு முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மனுராஜ் எப்படி பார்க்குறீங்க? 112 தொகுதிகளுக்கான நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு. அதில் 29, 28 அப்படிங்கிற அளவில் அதிமுக தாவேகா நம்பர்ஸ் இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அது இதை தாண்டி